Happy morning, my dear students. ஒரு ஹாப்பியான நியூஸ், பாராமெடிக்கல் டிப்ளமோ சர்டிபிகேட் உடைய கவுன்சிலிங் ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, அதர் டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ், எல்லா கோர்சஸ்க்குமே இன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சீட்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 9000க்கு மேல சீட்ஸ் இருக்குது. சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த டி ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குமே தவிர மித்தபடி எல்லாருக்குமே நீங்க எந்த அளவுக்கு அழகா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா சீட் வந்து கிடைக்கும். ஸோ யாருமே நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், பேனிக் ஆகாதீங்க, கூலா ரிலாக்ஸா இருங்க, கண்டிப்பா பாசிட்டிவிட்டி வைபோட இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். ஸோ இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டோடைய நம்மளுக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல லிங்க் கொடுப்பாங்க. லாகின் பண்ணி நீங்க அந்த ரிசல்ட்டோடைய டவுன்லோட் பண்ணணும். நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். அதுவுமே நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, அப் டு 7th வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உடனே டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு 7ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட் பண்ணும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் எடுத்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அமௌண்ட்டும் நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் இல்ல அப்படின்னு நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. பக்கத்துலயே நியர்பை நிறைய ஹாஸ்டல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அட்மிஷன் போடும் போதே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட கேதர் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாருமே சேர்ந்து போய் கூட நீங்க ஹாஸ்டலை செக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஹாஸ்டல் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஸோ இதுக்கடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சப்போஸ் நம்மளுக்கு சீட் வந்து வேக்கண்டா மீதி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ்ல ஒரு இந்த டிஎம்எல்டினா ஒரு காலேஜ்ல கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், அடுத்த காலேஜ்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே இந்த மாதிரி நம்மளுக்கு டெனன்டேட்டிவா ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்து நம்மளுக்கு கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங். ரவுண்ட் 2 கவுன்சிலிங் உடைய அப்டேட்டோ ரீ அலாட்மெண்ட் உடைய கவுன்சிலிங்கோ நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு 7ஆம் தேதிக்கு மேலதான் தெரிய வரும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே ஹாப்பியா பாசிட்டிவ் வைபோட இருங்க. எல்லாருக்குமே சீட்டு கண்டிப்பா, நீங்க எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணிருக்கீங்க, சீட்டு வந்து கண்டிப்பா அலாட் ஆகும். சோ அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்தரா நீங்க காலேஜ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சிலபஸோ அல்லது கொஸ்டின் பேங்கோ எதனாலும் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல் ரெண்டுமே ஹேக் ஆயிருச்சு. நியூ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.